எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு, அவங்களா அப்படின்ட்டு. விஜயலட்சுமி மேடம் எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமா வேற அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு. ஆமா சரி ஓகே, நீங்க அவங்களே கூட்டு வந்திருக்கலாம். எங்க நீங்கள் எங்களை கூட்டு வந்து என்ன தேவை பண்ண போறீங்க நீங்க? நாங்க எப்பவும் இங்க வந்து ஏதாவது பேசிட்டு போறோம். நீங்க அவங்கள ஆள் வந்தா கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவையான மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க நீங்களே ஓடி போயிருப்பாரு. ஆனா ரமேஷ் கண்ணா சாரை பத்தி நிறைய ரகசியங்கள் இப்போதான் எனக்கு தெரியுது. நடிக்க பொண்ணு எடுத்து நடிக்காம மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதாவது என்ன மச்சான், தெய்வம் மாமான்னு கூப்பிடணும். அவர் சூர்யா சாரோட காதலுக்கு பக்கவளமா இருந்திருக்காரு. அஜித் என்ன பாமண்டாரு உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ் கட் பண்ண பார்த்திருக்கீங்க. நல்ல சரண் சார் வந்து காப்பாத்திட்டாரு. சூர்யா சார் விஜய் சார் நடிச்ச படம் ஃபர்ஸ்ட் நேருக்கு நேர். ஆனா அதுல ஃபுல்லா எதிர்முகமா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான். நிறைய படங்கள்ல எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், பூவி உனப்பாவா இருக்கட்டும், துல்லாத மனம் துல்லாவா இருக்கட்டும், சூர்யா சாருக்கு நந்தாவா இருக்கட்டும், எல்லாம் ஒரு டைட்டில் சொல்லும் போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். பிரின்ஸ் படத்துலதான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியா எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியா எடுத்துடலாம், முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அள வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டைரக்டர் ஈஸியா பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார்.